இது பார்த்தோமே, வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. ஏன் ஏனென்றால் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தாங்க இல்லையா? ஏதாவது கொண்டு வந்தாங்களா உங்களோட? ஒன்றுமே இல்லாமல் வந்தங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாமே எனக்கு வேணும், எல்லாமே என் கைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 உழைச்சுங்க. ஓடி ஓடி உழைக்கணும், எம்ஜிஆர் பாட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்காம அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த காம்படிஷன் இந்த காம்படிஷன், அவனோட நான் பெரிய ஆள் ஆகணும், எல்லாமே என் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும், நான் தான் ராஜு நான் தான் மந்திரின்னு சொல்லிட்டு என்ன போராட்டம். ஓகே, அந்த போராட்டத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதித்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் என்ன ஆச்சு? கடைசியாக அந்த நீ போராடி எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து சொத்து சுகம் நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது. ஆனால் கடைசியில் அதெல்லாம் நீங்கள் போராடி சம்பாதிச்சது எல்லாமே எங்கேயோ விட்டுட்டு மறுபடி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுங்க. இது தாங்க வாழ்க்கை. இதுக்கு ஏங்க எவ்வளோ போராட்டம்? மற்றவங்களுக்கு உங்களால் ஏதாவது உபயோகம் இருக்கா? உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன பேச்சு உதவியோ, இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. இதுதான் வாழ்க்கை. ஸோ we need your support. Please like, share and subscribe and support us. Be human, be good. Try to assist or help others within your limits. Thank you. Take care of your health and families. God bless you. Thank you.